ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அருமையான காலை வணக்கங்கள். இதற்கு முன்னர் சர்வாங்காசனா பண்ணோம். அதே போஸ்டரில் கொஞ்சம் பேக் சைடில் லெக் எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு பேர் காலாசனா அப்படின்னு பேர். காலாசனா ஒரு அருமையான எக்ஸசைஸு. எல்லாமே நம்ம ரிவர்ஸில், அதாவது காலை மேலே தூக்கி பின்னாடி கொண்டு வரப்போம். இது சர்வாங்காசனா பண்ணி முடித்த பிறகு இதை அப்படியே அதை ஃபாலோ பண்ணியே இதை யூஸ்வலாக பண்ணுவாங்க. இந்த காலாசனாங்கிறது இதுவும் நம்மளுடைய பிளட் ஃப்ளோவை ரிவர்ஸலாக, தட் இஸ் தலை மேல் பகுதியிலேருந்து கீழே போன பிளட் ஃப்ளோவை மேலேருந்து கீழ் நோக்கி செலுத்துறதுக்கான முயற்சிகள். இதுவும் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் நம்மளுடைய சென்சரி ஆர்கன், அதாவது தலைக்கு, அதாவது மார்பகுதிக்கு மேலே தானே இருக்கக்கூடிய பகுதி முகம், பிரெயினுக்கு பிளட் ஃப்ளோ அருமையாக போகிறதுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும். இது ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸு. வாங்க பார்க்கலாம். இதுக்கு பேர் என்னது? காலாசனா. ரைட். இது வரைக்கும் நம்ம 10 நாள் பார்த்துட்டோம். இன்றைக்கி 11வது நாள். நீங்கள் ப்ரீவியஸ் யோகா பார்க்கலன்னா போய் பாருங்கள். முதல்ல ஒவ்வொரு யோகாவும் மினிமம் ஒரு 3 to 4 days ஆர் 1 week செஞ்சு பழகணும். அதுக்கு பிறகு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அந்த பொசிஷனுக்கு வந்தாச்சு. இப்போ என்னது, படுத்துக்கிட்டோம். இப்போ சர்வாங்காசனா பண்ணோம்ல, ப்ரீவியஸ் 9வது யோகா போய் பாருங்கள். அந்த சர்வாங்காசனாவோட யோகா இருக்கு இல்லையா, அந்த பொசிஷனுக்கு முதல்ல வரப்போம். ரைட். ஹிப்பை ரைஸ் பண்ணி வந்துட்டோமா, சர்வாங்காசனாவுடைய யோகா போஸ்டருக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நேராக இருக்கிற காலை லைட்டாக மடித்து பின்னாடி எடுக்க போகிறோம். சூப்பராக இல்லை? ரைட். யூஸ்வலாக நல்லா மடித்து எடுத்துகிட்டு போய் இந்த கட்டவரலால் தரையை தொடுவாங்க. யாருக்கெல்லாம் முதுகு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கோ அவங்களால செய்ய முடியும். நமக்கு எவ்வளோ தூரம் வருதோ அதை செஞ்சால் போதும். இப்போ எனக்கும் இவ்வளோ தூரம் தான் வருது பாருங்கள். ரைட். அப்போ இந்த பொசிஷனில் முடிஞ்ச வரைக்கும் காலை நேராக ட்ரை பண்ணுங்கள். அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு போகும். இதை ரொம்ப ஸ்லோவாக, நிதானமாக, பொறுமையாக, கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யணும். அவசரப்படக்கூடாது. இப்போ இந்த பொசிஷனில் நான் கவுண்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. சூப்பர். ஸ்லோவாக தான் வரும். அவசரமே படக்கூடாது. எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டீங்க யோகாவில் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அருமையான காலாசனம் பண்ணோமா, எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். முதல்ல ப்ராக்டிஸ் பண்ண தான் அது வரும். யூஸ்வலாக நீங்கள் கூட கேட்கலாம், நான் என்ன பண்ணேன்னா, கற்றுக்கிட்ட பிறகு 2007 கற்றுக்கணும். அதுக்கு பிறகு அப்பப்போ விட்டுருவேன், அப்புறம் செய்வேன், அப்புறம் விட்டுருவேன், அப்புறம் செய்வேன். பட் நம்ம ஒரு பர்டிகுலர் வயசுக்கு பிறகு, ஒரு 45 வயசுக்கு மேலே கண்டிப்பாக செஞ்சால் தான் உடம்புக்கு என்னது, அது ஒரு ஃபியூவல் மாரி. நீங்கள் ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு அன்னைக்கு டேவுக்கு ஒரு ஃபியூவல். அது நீங்கள் யோகாவாக இருக்கலாம், சில பேர் நல்ல வாக்கிங் எக்ஸசைஸ், ரன்னிங் எக்ஸசைஸ், ரன்னிங் எக்ஸசைஸ் ரெகுலராக ஒரே எக்ஸசைஸ் செய்யும் பொழுது கொஞ்சம் வியர் அண்ட் டியர் ஆஃப் போன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸு. பட் ரெகுலராக ஒரே விஷயத்தை அப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியும் சேர்த்து செய்யணும். ஸோ யோகாவை கொஞ்சம் இது பண்ணும்பொழுது ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். திருப்பி வாக்கிங் பண்ணணும். அப்படி மாறி மாறி மிக்ஸ்டாக பண்ணும்பொழுது நல்லாயிருக்கும். பட் யோகா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸு ஃபார் தி லேட், அதாவது ஃபார் தி ஏஜஸ் ஆஃப்டர் 45. ஓகே. அதுக்காக சின்ன குழந்தை பண்ணக்கூடாதா, சின்ன பசங்க பண்ணக்கூடாதான்னா கிடையாது. அப்படி கிடையாது. அவங்களும் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஃபியூச்சர் ஒரு பெஸ்ட் லைஃபாக அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அருமையான ஒரு எக்ஸசைஸை நம்ம பார்த்தோம். நன்றி, வணக்கம்.